வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நவராத்திரியோட 9வது நாள் சரஸ்வதி பூஜை. ஸோ எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ்லேயே சொல்லிக்கிறேன், 1 டே பிஃபோராக இந்த வீடியோ வந்துடும். ஸோ சரஸ்வதி பூஜை அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பிரசாதம் நிச்சயமாக அன்னப்பிரசாதம் இன்றைக்கி பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டேன்னா அக்கார அடிசல். இதுதான் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு இது பண்ணி போட முடியாதுன்றதுனால அரிசியும், அதாவது 3/4 பாகம் பச்சரிசி, கால் பாகம் பைத்தம்பருப்பு எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. இது 3ஐயும் நெய்யை விட்டு வறுத்துட்டு பாலை விட்டு இந்த மாதிரி குழச்சி இந்த மாதிரி வெந்திருக்கு. இதுலேயே வேக விட்டதுனால நல்லா நிறைய டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாலை விட்டு ஒரு பங்குக்கு 4 பங்கு பாலை விட்டு குக்கரில் வச்சுடுங்க. குக்கரில் வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு லிட்டர் பாலை விட்டு நல்லா இது மாதிரி குழச்சேன்னா நல்லா குழஞ்சி நல்லா ஜோராக வரும். அக்கார அடிசல் தான் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி பண்ண வேண்டிய இது. அதுக்கப்புறம் அதாவது பாயசத்துக்கு பதிலாக அக்கார அடிசல் எடுத்துக்கோங்க. அண்ட் கலந்த சாதமாக நான் என்ன எடுத்துருக்கேன்னா மிளகு ஜீரக சாதம். தேவைப்பட்டவா மிளகு ஜீரக சாதம் எடுத்துக்கோங்க. இல்லையா நார்த்தங்காய் சாதம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய இது. அதுக்கப்புறமா அப்பம் கண்டிப்பாக பண்ணுவா. நெய் அப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் வடை இருக்கும். கருப்பு சன்னா சுண்டல் தான் இன்றைக்கி பண்ண வேண்டியது. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு கருப்பு கொண்டக்கடலை தான் பண்ணுவாள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கார அடிசல், கருப்பு சன்னா சுண்டல், மிளகு ஜீரக சாதம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இன்னையோட முடிஞ்சாச்சு எல்லோரும். ஆனால் சரஸ்வதியை ஆவாகனம் பண்ணுறது மூலா நட்சத்திரத்தன்னைக்கே ஆவாகனம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம். அது 2 நாள் முன்னாடியே வந்துடும். அப்படி இல்லை அதெல்லாம் கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னா இன்றைக்கி காத்தாலையாவது ஆற்றுல இருக்கிற எல்லா புஸ்தகங்கள், ஏதாவது வாத்தியங்கள்லாம் இருந்தால் அது என்ன உங்களுக்கு சரஸ்வதி அம்சமாக என்னெல்லாம் இருக்கோ நான் என்ன வைப்பேன்னு நான் சொல்லட்டுமா? சிரிக்கக்கூடாது யாரும். என்னோடய ட்ரைபாடு, என்னோடது கரண்டி, என் பாத்திரம், இதெல்லாம் தான் எனக்கு அதாவது நமக்கு தொழிலுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது தான் ஆயுத பூஜை அப்படின்றதே பேர். ஆக்சுவலி ஆயுத பூஜைன்ற என்னன்னு கேட்டேன்னா, பஞ்சபாண்டவாள்லாம் அந்த அக்ஞாதவாசம் அந்த இதுலேருந்து அந்த மரப்பொந்துலேருந்து அவளோட இது எடுக்கிறா இல்லையா, அந்த 1 இயர் காட்டில் 13 வருஷம் இருந்துருவா. அதுக்கப்புறம் 1 வருஷம் அவள் அக்ஞாதவாசம் இருப்பாள். அந்த 1 வருஷம் கழிச்சு அந்த மரபொந்துலேருந்து அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்த கையோட அவள் பூஜை போடுறாள். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆயுத பூஜை அப்படின்னு வந்தது. இந்த ஆயுதம்லாம் ஏன்னா அவள் யூஸ் பண்ணியிருக்கிறது 1 வருஷம் கழிச்சு அதை 13 வருஷம் கழிச்சு அதை திருப்பி யூஸ் பண்ணி யுத்தம் பண்ண போகிறா. அது வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அது விஜயதசமி அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அம்பாள் இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு வந்ததும் இந்த விஜயதசமி அன்னைக்கின்றதுனால இந்த விஜயதசமின்னு சொல்லுவாள். எது எப்படி இருந்தாலும் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, எதெல்லாம் நம்மளுடைய தினப்படி இதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. சில பேர் காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாமே நமக்கு ஒரு ஆயுதம் தான். அதுக்கெல்லாம் கூட மரியாதை பண்ணி பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானது. ஸோ இது ரெடியாக எடுத்து இதுக்கு நான் என்ன வெல்லம் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் எடுத்துருக்கேன்னா 3 பங்கு வெல்லம் எடுத்துக்கணும். 3 பங்கு வெல்லத்தை நல்லா கரைச்சி கொதிக்க விட்டு எடுத்துன்னு வரேன். ஸோ இந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரிசி எடுத்ததுலேருந்து 3 பங்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ வெல்லம் நல்லா கொதிச்சு கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம கதையை பார்க்கலாம். 9வது நாளான இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அம்பாளோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காமாக்கியா குஹேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாள். அந்த அம்பாளுக்கு ரொம்ப
பொம்மநாட்டிகள் எல்லாருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் அவ. நிஜமாலுமே சொல்லணும்னா அது என்ன, அந்த இடத்துல என்ன விழுந்ததுன்னு சொல்லி கேட்டேன்னா, அம்பாளோட பெண் பிறப்புறுப்பு விழுந்த இடம் இது. ரொம்ப, அதாவது நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை, சில பேருக்கு வேறு என்னெல்லாமோ பிரச்சனைலாம் இருக்கும். குழந்தை பிறக்காத இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே இங்கே வந்து ரொம்ப பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த காமாக்கியா தேவி கிட்டக்க. அவளுக்கு பேர் அவள் ஒரு குகைக்குள்ளே தான் இருப்போம். குஹேஸ்வரின்னு பேர். ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள். பிரம்மபுத்திரா ரிவருக்கு நடுப்புற அவளோட கோவில் இருக்கும். அந்த குகைக்குள்ளே என்ன மாதிரி இருக்கிறவா இறங்கினோன்னா எய்த்தாப்பில் யாரும் ஏறி வர முடியாது. நான் ஏறி வந்தேன்னா யாரும் இறங்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். அந்த இதில் வந்து அவ்வளோ பேர் இடுக்கி பிடிக்கிட்டு போவா எல்லோரும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அங்கே உள்ள லைட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா லைட்டும் இருக்காது. ஒரு அகல் விளக்கு அங்கங்கே ஏற்றி வச்சுருப்பா. அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் நீங்கள் அம்பாளை பார்க்க முடியும். அந்த யோனிகுண்டம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம குங்குமம் கொண்டு போயிருந்தோன்னா குங்குமத்தை போட சொல்லி நம்மளை தொட்டு சுவாமி இது பண்ணி சொல்லுவாள். ரொம்ப 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 விசேஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அங்கே நடு இதில் வந்து உமானந்த் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. உமானந்த் அப்படின்னு பேர் அவர் சுவாமி பேர் அங்கே இருக்க. அது வந்து நடு பிரம்மபுத்திரா ரிவரில் மலை மேலே ஏறி இறங்கி பார்த்தேன்னா அவரை போய் பார்த்துட்டு வரலாம். இதில் வந்து என்ன விசேஷமான ஒரு இதுன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவளுக்கெல்லாம் வந்து ஒரு பிரஷ்னம் பார்க்குற மாதிரி ஒரு இது தெரியும். அதில் வந்து ஒரு வருஷத்தில் 3 நாளைக்கு அம்பாளுக்கு வந்து ஆற்றுல இல்லாத போகிற நாள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிய வரும். அந்த 3 நாளைக்கு கோவில் கதவை சாத்திடுவா. ஒரு நல்ல ஒரு வெள்ளை கலர் வஸ்திரத்தை அந்த இது மேலே சாத்திட்டு வந்துடுவாள். 3 நாள் கழித்து அதை கதவை திறந்து நல்ல எல்லா இதுவும் சுத்தி பண்ணி எல்லா பூஜைகளும் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்து பார்க்குறதே சிகப்பு கலரில் இருக்கும். அது அப்படியே ஜவ்வாது வாசனையோடு அப்படி இருக்குமா. அது நான் சொல்லி கேள்விப்பட்டது தானே ஒழிய நான் அது கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் அந்த துணி வந்து அவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பல பேர் பிட் பண்ணி அந்த இந்த துணியை வாங்கிட்டு போய் அவாத்து பூஜையில் வச்சுப்பா அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப விசேஷமான அம்பாள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாளில் இருக்கிறதே, நிறைய பொம்மநாட்டி குழந்தைகளுக்கு அதுவும் இந்த நாளில் இருக்கிறதே இந்த பிரச்சனைகள்லாம் தான். பிசிஓடிங்கிறா இதுங்கிறா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஏன்னா எல்லா பொம்மநாட்டிகளுமே அம்பாள் ஸ்வரூபம். அம்பாள் தான் பார்த்து எல்லா பொம்மநாட்டிகளுடைய எல்லா நோய்களையும் தீர்த்து எல்லாரையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும். அவகிட்ட தான் நம்ம அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ அது மட்டுமே இல்லை, அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே நம்ம சைடில் பார்க்க முடியாததெல்லாம் அங்கே பார்க்கலாம். என்னென்னா நல்ல காலம் நம்ம ஊரில் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. ஆடை பலி கொடுக்கறது, கோழி இது பண்ணுறதுன்றதெல்லாம் அங்கே வந்து அதெல்லாம் இருந்துருக்கு. இன்னும் அவளோட நம்பிக்கை அது. நமக்கு பார்க்குறதே அது கஷ்டமாக இருக்கும். எதுக்கு ஒரு உயிரப்பு இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் நம்பிக்கையில் அதை பண்ணிட்டுருக்கா. பட் ரொம்ப விசேஷமான அம்பாள். எல்லாருக்கோசரமும் எல்லா பெண் குழந்தைகளுக்கோசரமும் என்னுடைய பிரார்த்தனை எப்பயும் குஹேஸ்வரிகிட்ட, காமாக்கியா அம்பாள்கிட்ட உண்டு. ஸோ அதை தவிர நம்ம இதோடு முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லவே இல்லை. ஜுவாலாமுகி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காமாக்கியாவே நான் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லலை, அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஜுவாலாமுகி அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அங்கே ஜுவாலாமுகிங்கிறது அம்பாள் வந்து ஜுவாலையாக தான் இருக்கா. அவளுக்கு வந்து உருவமே கிடையாது. அங்கே ஜுவாலையாக இருந்துட்டுருக்கா, நெருப்பு ஜுவாலையாக அங்கே இது பண்ணிட்டுருக்கா. இந்த இடத்துக்கு வந்து பஞ்சபாண்டவாள்லாம் கூட வந்து அவளை தரிசனம் பண்ணிட்டு போனதா புராணங்கள்லாம் சொல்கிறது. அந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஜுவாலாமுகி அப்படின்றதுல இருந்துட்டுருக்கா. அதே மாதிரி டாக்கா, அங்கே வந்து டாக்கேஸ்வரி, இங்கே ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து அவளுடைய நாக்கு விழுந்த இடம். அதே மாதிரி டாக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்ம இந்தியாவே கிடையாது, இந்தியாவை தாண்டின நாடு. டாக்காவில் வந்துட்டு உங்களுக்கு அவளுடைய க்ரௌன் விழுந்த இடம். க்ரௌன்னா கிரீடம். ஸோ அங்கேயும் அவளுக்கு கோவில் இருக்குது. அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ளே
அவளுக்கான கோவில் இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு சன்னதியே இருக்குது. அங்கேயும் ஒரு அம்பாள் இருக்கா. அது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துட்டுருக்கு. பட் இவர் சொல்லியிருக்கிற 18 இதில் வந்து இந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அந்த எல்லம்மா, பிரம்மராம்பிகா வள்ளம் சொன்னேன் பார்த்தல, ஆந்திர பிரதேசத்தில் ஒரு 4-5 சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லியிருக்கார். மாதிரி தமிழ்நாட்டில் வந்து காஞ்சி காமாட்சியை சொல்லியிருக்கார், ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. வழி நிறைய இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு 101 சக்தி பீட்டம் அப்படின்பா. 101 நமக்கு கண்டுபிடிக்கலை. அதனால் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு 54 58 எல்லாருக்கும் இப்போ சுற்றிக்கு தெரிஞ்சிருக்கு. பாக்கி இல்லாமல் விரைவில் எல்லாருக்கும் தெரிய வரும். நமக்கு இந்த 18 இதில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்தது ஒரு 10-15 நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான். நம்மளால் 10-12 தான் நான் சொல்லியிருக்கேன். ஜாஸ்தி ஒன்றும் உங்களுக்கு நான் சொல்ல முடியல. பார்க்கலாம். அடுத்த இதில் நமக்கு அடுத்த 18ஐயும் நமக்கு சொல்கிறதுக்கு அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். அதையும் அவள் தான் வழி நடத்தி அழிச்சுட்டு போகணும் நமக்கு. ஸோ இந்த பிரசாதத்தை முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது நல்லா கெட்டியாக இருக்குது. பார்த்தேன்னா இதுக்கு நல்லா 2 லிட்டர்ஸ் கிட்ட மில்க் தேவையாக இருந்தது. இதில் இது வந்து சாதம், பருப்பு, வெல்லம், பால் எல்லாமே சேர்ந்து இருக்கா. இதோடு கூட நெய்யையும் விட்டுடணும். அதாவது நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துட்டோமோ அதில் பாதி அளவுக்கு நெய் வேணும். இந்த அக்கார அடிசல்ன்றது பாயசம் மாதிரியும் இருக்காது, சக்கரை பொங்கல் மாதிரியும் இருக்காது. இது வந்து ஒரு செமி சாலிடாக இருக்கும். இது இந்த நெய்யோட வெல்லத்தோடு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னும் ஒரு கேள்வி இருக்கும், மாமி இந்த இடத்துல பாலில் நல்லா கொதிக்கிற பாலில் கொதிக்கிற வெல்லத்தை விட்டுருக்கேளே, இது தெரியாதா அப்படின்னு. இது எப்படி தெரியாத இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். சாதம் வந்து நல்லா வெந்து கெட்டியாகிடுறது, பால்லையே வெந்து அது கெட்டியாகிடுறது. பால் வந்து நீர்க்க இருக்கலை. நீங்கள் பார்த்தேன்னா எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தேன்னா அது கெட்டியாக இருந்தது. நான் வெல்லம் விடுறதே அந்த மாதிரி பால்லையே வந்து அது கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் விட்டேன்னா அது தெரியாது, நல்லா ஒத்தா மாதிரி ஆகிடும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கோ. இது வந்து கொஞ்சம் தடக்க புளக்குன்னு தெளிக்க தான் தெளிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கோ. தள்ளி நின்றுட்டு பண்ணிக்கோங்கோ. பார்த்தேன்னா இப்போது இது பாயசம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இது கெட்டி ஆகிடும். அப்போ வந்து ஒரு இலையில் போடுற லெவலில் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு ரைஸ் குக்கர் கப்பால் 3/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு போட்டுனேன். ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டேன், அவ்வளோதான். அதுக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கோ. உங்களுக்கு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பாலில் வேக வேக நல்ல இதாகும். இது தயாராக எடுத்து இது ஆறினா இன்னும் கெட்டியாகிடும். உங்களுக்கு ஃபைனலாக பாக்கியெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முந்திரி பருப்பு மட்டும் தாளித்து கொட்டிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டோன்னா அக்கார அடிசல் தயார். ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இது இதில் போட்டுறேன். இனிஷியலி பார்க்குறதுக்கு பாயசம் கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நாழியாக இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அக்கார அடிசல் தயார். தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே. தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே. மாயேயில் கலைவாணி சேயேன் பால் கனிவாயே. தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே.
மாயேயில் கலைவாணி சேயின்பால் கனிவாயே தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே தாயே என் குறை தீர தாயே என் குறை தீர நாவில் நீ அமர வேண்டும் தாயே என் குறை தீர நாவில் நீ அமர வேண்டும் நாவால் உன் புகழ் பாடி பாமாலை சூட்ட வேண்டும் நாவாலுள் புகழ் பாடி பாமாலை சூட்ட வேண்டும் தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே ஆகமங்கள் கூறுகின்ற ஆத்மசுகம் யான் பெறவே ராக தாழ சந்தி சேர்த்து தூய கானம் பாடிடவே ஆகமங்கள் கூறுகின்ற ஆத்மசுகம் யான் பெறவே ஏராக தாழ சந்தி சேர்த்து தூய கானம் பாடிடவே யோகநாத ரூபிணி யோகநாத ரூபிணி நாசிகா பூஷணி யோகநாத ரூபிணி நாசிகா பூஷணி தாகம் தீர்ப்பாய் கலைமகளே வரம் யாவும் அருள்வாய் தாகம் தீர்ப்பாய் கலைமகளே வரம் யாவும் அருள்வாய் தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே மாயேய கலைவாணி சேயேன்பால் கனிவாயே தாயே என் சரஸ்வதி கலைஞானோ அருள்வாயே.